Boys and girls, good morning டா. வந்துட்டேன். Are you all here? எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஃபிசிக்ஸ் புக் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகேவா? If you guys are ready, if you guys are here, let me know in the chat. வந்துட்டீங்கன்னா சொல்லுங்கடா. சார் வந்துட்டோம் சார். If we can start the class, ஸ்டார்ட்டில் ஒரு நெருப்பு போடு. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஃபிசிக்ஸ் புக் இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒர்க் எனர்ஜி பவர் லெசன் தானே பார்க்க போகிறோம். Hello. சென்ட் ஆக மாட்டேன்டா. ஓகே, கிவ் மீ செகண்ட், ஒரே ஒரு நிமிஷம். வந்துட்டீங்களா? ஹலோ. வினோத், உங்களுக்குலாம் எப்படா தெரியும்? ஹவு டு யூ கைஸ் நோ? சார் எனர்ஜி எஸ்ஐ யூனிட் நம்ம கிலோவாட் ஹவர் அப்பமா ஜூல்ஸும் யூஸ் பண்ணலாமா சார்? இல்லைடா ஜூல்ஸ் தான்டா யூஸ் பண்ணணும். ஓகேவா? கிலோவாட் ஹவரும் யூஸ் பண்ணலாம். கிலோவாட் ஹவரும் வந்துட்டு எஸ்ஐ யூனிட் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இது எம்வி சார் ஆன்லைன் வீடியோக்கு நீங்கள் வச்ச தம்ப்நெயிலா ஒர்க் எனர்ஜி ஃபோர்ஸ். டே நான் அதெல்லாம் வைக்க சொல்லடா. இங்கே பாடுறா, இது எதுக்கு தெரியுமா எடுத்தேன்? இது வந்து ஒன் ஷாட் வீடியோ. ஓகேவா? இது வந்து ஒன் ஷாட்டுக்காக எடுத்து தம்ப்நெயில்ரா. இதை தூக்கி கொண்டு போய் ஒர்க் எனர்ஜி பவர் வச்சுட்டானுங்கடா. எதுக்கு வச்சானுங்கன்னே தெரிலடா. பட் லெட்ஸ் நாட் வரி அபவுட் ஆல் தட். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார். உங்களுக்கு எப்படிடா தெரியும்? எனக்கு எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரில. சாரிடா, நான் நீங்கள் வந்துட்டீங்கன்னே பார்க்கலடா. எல்லோரும் வந்துட்டீங்களா? கம்பேக் சூன். டேட்டு படி இது பண்ணுங்கடா. இஎஸ்ஆர் போன வீடியோவில் உங்கள் பர்த்டேவை ஈஸ்வர், அது யாரா ஈஸ்வர்? காந்தி ஜெயந்தி வீடியோவில். ஓகேடா, சூப்பர்ரா, வெரி குட்டா. ஓகே, என்னடா அது இப்படி வருது? தெரியுதா? படிக்க முடியுதாடா? படிக்க முடியுதா? இது படிக்க முடியுதா? இதுதான் 2000. Can you guys read this? Yes or no? Yes sir. Okay da, very good. Okay, let me make sure that it's not too. சரிடா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா லெசனை? சார் சாக்லேட் தெரியுது சார். சாக்லேட் தானடா, சாக்லேட் எனக்கு நான் வாங்கி அனுப்பி விட்றேன்டா. ஜெப்டோவில் ஆர்டர் போட்டு விட்றேன்டா, வரும்டா, டோன்ட் வரி. ஓகேவா? சரி, ஓகே. ஒர்க் எனர்ஜி பவர் நமக்கு அதை பற்றி என்ன தெரியும்டா? பார்,
உன்னோட புக்கில் வந்துட்டு they would have given a lot. ஓகேவா, என்னது they would have written a lot of things. பட் வாட் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம அப்படியே புக்கு படிச்சுட்டே போகலாம். படிச்சு போகும்போது பார்த்துடலாம். சரியா, டோன்ட் வரி. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ 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 கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. எஸ் ஓகே தேங்க்யூ. நான் சொல்லலை. சரவணன் குட் மார்னிங். தனலக்ஷ்மி குட் மார்னிங். எல்லாருக்கும் குட் மார்னிங்டா. ஆர்டிஸ்ட் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். பட்டு லட்டு இருக்காங்களா? பட்டு லட்டு இல்லைல்ல. பட்டு லட்டு வந்துட்டு ஐ திங்க் தேட் சென்ட் மீ அ டவுட், பட் நான் ரெஸ்பாண்ட் பண்ணல இன்னும். அதான் சரி சொல்லிடலான்னு நினச்சேன். பட் ஓகே, வெயிட் கிவ் மீ 1 செகண்ட். சரிடா, ஒர்க் எனர்ஜி பவர் பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே சார், ஓகேடா. ஃபர்ஸ்ட் ஒர்க் எனர்ஜி பவர் இந்த டேர்ம் எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் இன் எவ்ரிடே லாங்குவேஜ். எப்படி சொல்கிறாங்க? ஒரு ஃபார்மர் ப்ளவிங் த்ரூ த ஃபீல்ட், அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் கேரிங் பிரிக்ஸ், a student studying for a competitive exam, and artist painting a beautiful landscape are all said to be working. கரெக்டா? இப்போ சார் கிளாஸ் எடுக்கிறேன், சார் என்ன பண்ணிட்டுருக்கேன்? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆனால் in physics however the word work covers a definite and precise meaning. ஓகே, என்னது? ஃபிசிக்ஸில் வந்துட்டு ஒர்க்குக்கு ஒரு டெஃபினைட் அண்ட் ப்ரிசைஸ் மீனிங் இருக்கா. அந்த மீனிங் என்ன அப்படின்றத இந்த லெசனில் பார்த்துடலாம். ஓகேவா? somebody has the capacity to work for 14 to 16 hours a day is said to have a large stamina or energy. கரெக்டாக? பிரமீளா மேம்லாம் உட்காந்து 8 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? மேமுக்கு வந்து நிறையா ஸ்டாமினா இருக்குது, மேமுக்கு வந்து நிறையா எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்படி சொல்லும் போது உனக்கு எனர்ஜினா என்னன்னு தோணுது? எனர்ஜி வந்து இஸ் தி எபிலிட்டி டு டூ ஒர்க் ஆர் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஓகேவா? உன்னோட ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருக்கா? இந்த பேராகிராஃபே வேஸ்ட் பேராகிராஃப். இதில் ரெண்டு விஷயம் தான் வந்துட்டு உனக்கு முக்கியம். என்னது? எனர்ஜி போட்டிருக்கு பாரு. எனர்ஜி இஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஓகேவா? இந்த லைன் முக்கியம். அப்புறமா இன் ஃபிசிக்ஸ் டூ த டேர்ம் எனர்ஜி இஸ் ரிலேட்டட் டு ஒர்க் இன் திஸ் சென்ஸ். ஃபிசிக்ஸ்லேயும் வந்துட்டு த டேர்ம் எனர்ஜி வந்து ஒர்க்கோட இதே மாதிரி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. But as said above, the term work itself is defined much more precisely. ஓகேவா? என்னது? எனர்ஜியும் ஒர்க்கும் இதே மாதிரி தான் ரிலேட் ஆகிருக்கு. அதாவது எனர்ஜி இஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க், அது சொல்லிடுறாங்க. ஆனால் வந்துட்டு ஒர்க் இஸ் மச் மோர் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்டாக ஸ்கூலில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஹாய் இளமதி, குட் மார்னிங் குட் மார்னிங், வெல்கம் டு த கிளாஸ் தான். ஓகேவா? ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் கிறிஸ்டல் கிளியர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் லெசனில் வந்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, அது ஏதாச்சும் புரியல, புக்கில் ஏதாவது புரியல அப்படின்னா இந்த செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும். சரியா? ஓகேடா. இன்னொரு தேங்க்யூ இளமதி, தேங்க்யூ வெரி மச். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் மாமா வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து வராரு. ஸோ சார் வந்துட்டு 10 o'clock ஏர்போர்ட்டில் இருக்கணும். அதனால ஒரு 8 o'clockலாம் சார் ஜூட் விட்டுருவேன். அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். அதுக்குள்ளே என்னெல்லாம் பார்க்க முடியுதோ அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். சரியா? டோன்ட் வரி. யாருக்காவது ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு கிளம்ப போகிறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வில் பிளான் த செஷன். ஓகே. பத்மமாலினி, சசிரேகா, வணக்கம் வணக்கம், வெல்கம் டு த கிளாஸ். எல்லோரும் வாங்க, கிளாஸ் பார்த்துடலாம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அதே இந்த வேர்டு பவர் வந்து பாக்ஸிங்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் இருக்குது. கராத்தே, பாக்ஸிங்லலாம் பவர்ஃபுல் பஞ்சஸ் பற்றி பேசுகிறோம். இதை வந்து கிரேட் ஸ்பீடில் டெலிவர் பண்ணுறாங்க. ஓகேவா? This shade of meaning is close to the meaning of the word power used in physics. இந்த பவர்ஃபுல் பஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஃபிசிக்ஸில் எப்படி பவர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ ஃபிசிக்ஸில் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுற டேர்ம்ஸ் வேறு. நம்ம எவ்ரிடே டைமில் இது மாஸ்ரா, வெயிட்ரா, பங்கால், ஓகேவா, மாஸ்ரா, வெயிட்ரா, பவர் அதுக்கெலாம் சொல்லும்போது த மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட். சார் நீங்களும் சிங்கப்பூர் போக பிளான் வச்சுருக்கீங்களா? நாட் ரைட் நவுடா. ரைட் நவ் வந்துட்டு இந்தியா தான், தாய்மண்ணியும் வணக்கம் தான். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, there is a loose correlation between the physical definition and the physiological pictures these terms generate in our mind. இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் பற்றி படிக்கும்போது யோசிக்கிறோம்ல, ஒர்க்னா இது, எனர்ஜினா இது, பவர்னா இது அப்படின்னா, அது மாதிரி அந்த டேர்ம்ஸுக்கும் நம்ம மைண்டில் யோசிக்கும் போது ஃபிசியலாஜிக்கலாக நமக்கு வர பிக்சர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ நீ வந்து எப்படி படிக்கணும்? ஃபிசிக்ஸில் பவர்னா இது, ஃபிசிக்ஸில் ஒர்க்னா இது, அது மாதிரி வந்துட்டு யூ ஹாவ் டு கம்பார்ட்மெண்டலைஸ் இட் அண்ட் ஸ்டடி. ஃபிசிக்ஸில் வந்து நான் மாஸ்னு சொல்லும்போது இட் இஸ் ஹவு மச் அமௌண்ட் இஸ் present in a substance, or how much amount of substance is composed of. அதுதான் மாஸ். அது மாதிரி தான் படிக்கணும். குட் மார்னிங் சார். ஹாய் அக்ஷயா, குட் மார்னிங், வெல்கம் டு த கிளாஸ். ஒர்க் எனர்ஜி பவர் லெசன் பார்த்துட்டு இருக்கோம்.
ஓகேவா? இப்போடா இதுக்கு முன்னாடி என்னது, இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்றாங்க, இந்த 3 குவான்டிட்டிஸ் நம்ம புரிஞ்சு, இந்த 3 குவான்டிட்டிஸ் என்ன 3 குவான்டிட்டிஸ்டா, ஒர்க், எனர்ஜி, பவர், இது மூணுத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் இந்த லெசனோட பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தெரியணும்னு சொல்றாங்க, we should understand what scalar product is அப்படின்னு சொல்றாங்க. இப்போ sorry for late, இல்லம்மா, don't worry, you're not late at all. Classes just started. Introduction to work, energy and power தான் பார்த்துட்டு இருக்கோம். work, energy, power இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம எவ்ரிடே லைஃப்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன, இப்போ வந்துட்டு பிசிக்ஸ்ல ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வென் யூ ஜென்ரலி சே ஒர்க். ஓகேவா? இப்போ சார் வந்து உட்காந்து கத்திட்டு இருக்கேன், இப்போ சார் ஒர்க் பண்றேன்னா எஸ் அஃப்கோர்ஸ் சார் இஸ் ஒர்க்கிங். ஆனா பிசிக்ஸ் டேர்ம்ஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா இல்லை, ஏன்னா வந்துட்டு தெர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ கையிலான வருது, இதுக்கெல்லாம் வந்து ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஆனால் இப்படி சும்மா நின்று பேசும்போது ஒர்க் இருக்கா அப்படின்னா, ஃபிசிக்ஸில் வந்துட்டு ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, ஸோ வந்து ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி இஃப் யூ லேட்னா, லேட்லாம் அவ்வளோ ஒன்றும். மறுபடியும் சாப்டர்ல என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்றாங்க, ஒர்க், எனர்ஜி, பவர், இது 3 டேர்ம்ஸ் இருக்கு. இது 3 டேர்ம்ஸ்ல ஒர்க் இஸ் வெரி வெல் டிஃபைன்டு, எனர்ஜி வந்து தி கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். பவர் பத்தி யோசிச்சினா பவர் வந்து சம்திங் சிமிலர். பவர் வந்துட்டு சம்திங் சிமிலர் நம்ம எவ்ரிடே லைஃப்ல யோசிக்கிற மாதிரி தான் பவர். அதில் ஆனால் கொஞ்சம் வந்துட்டு தேர் இஸ் வேரியேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் டெஃபினேஷன். ஃபிசிக்ஸ் டர்ம்ஸில் வந்துட்டு இட் இஸ் டிஃபைன்ட் இன் அ வே தட் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு, நம்ம ஒரு பவர்ஃபுல் பஞ்ச் அப்படின்னு யோசிக்கிறோம்னா அந்த பவருக்கும் நம்ம ஃபிசிக்ஸில் யோசிக்கிற பவருக்கும் ஒரு மைனர் கோரிலேஷன் இருக்கு. ஓகேவா? இதுதான் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் லெசனில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோஷன்ஸ் ஆஃப் ஒர்க், எனர்ஜி, ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? ஒர்க் எனர்ஜி தியரம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான தியரம் என்னது, ஒர்க் எனர்ஜி தியரம். அதாவது எவ்வளோ ஒர்க் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அதில் எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் ஆயிருக்கு, இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுற விஷயம் தான் வந்து ஒர்க் எனர்ஜி தியரம். சேஞ்ச் இன் ஒர்க் வந்துட்டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும், அது மாதிரி வரும். ஓகேவா? ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூ. ஓகே, அப்புறம் ஒர்க்னா என்னென்னு டிஃபைன் பண்ணுவோம், கைனடிக் எனர்ஜினா என்னென்னு டிஃபைன் பண்ணுவோம். அப்புறம் ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ். ஓகே, ஜென்ரலாக வந்து F.E வந்துட்டு இட்ஸ் நாட் அ வேரியபிள் ஃபோர்ஸ், பட் இஃப் இட் வேர் அ வேரியபிள் ஃபோர்ஸ் ஹவு வுட் யூ டிஃபைன் இட், அதுவும் வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறமா கான்செப்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினா mgh உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா? என்னது, மாஸ் டைம்ஸ் கிராவிட்டி டைம்ஸ் ஹைட், எவ்வளோ தூரத்தில் தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு. ஹாய் முருகேஸ்வரன், தேங்க்யூடா. ஓகேவா? இப்போ அதுக்கப்புறமே வந்துட்டு கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, எனர்ஜி எப்படி கன்சர்வ் ஆகுது, கன்சர்வேஷன்லாம். அப்புறமா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங் பார்க்க போகிறோம், பவர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் கொலிஷன்ஸில் சார் கோ ஃபாஸ்ட், ஹேவ் டு கோ டு ஸ்கூல். சரி அதான் கொலிஷன்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அடுத்து இது என்னதுடா, இங்க பார் என்ன கொடுத்துருக்காங்க, இங்க தேவ் கிவன், இது லைன்லாம் மாறுது, லைன் மேலே தான் போட்டிருந்தேன், நீ ஒன்றும் கண்டுக்காத. இப்போ லைன் இங்கே பார்த்துக்கோ. ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு தெரியணும்டா. ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்னடா ஃபர்ஸ்ட்? ஸ்கேலார் ப்ராடக்ட்னா வந்துட்டு டாட் ப்ராடக்ட். ஓகேவா? என்னது ஸ்கேலார் ப்ராடக்ட்னா டாட் ப்ராடக்ட், A.B. ஓகே, இந்த பேஜ் அப்படியே இருக்கட்டும். இந்த பேஜில் என்னெல்லாம் முக்கியம் அப்படின்றத சார் எடுத்து எழுதிட்டே வரேன். குட் மார்னிங் ஷைலன். இங்கே பார், A.B இதான் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். It is defined as, இது என்னது, A.B னா A vector dot B vector equals A.B cos theta. ஓகேவா? இதுல theta is the angle between A and B. இது எல்லாருமே இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இது உங்க எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா? குட் மார்னிங் ஷைலன், குட் மார்னிங், வெல்கம் டு த கிளாஸ். இது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் A.B cos theta அப்படின்னு. ஆனா A.B cos theta அப்படின்னு இருந்தா, or A.B அப்படின்னு இருந்தா, which is AB cos theta இருந்தா, அதோட பிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்னு நீங்க யாருக்காச்சும் தெரியுமா? Anyone in the chat can let me know what the physical meaning of A.B is. ஓகேவா? என்னது பிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்னு யாரால சொல்ல முடியுமா? யார் சொல்ல போறீங்க? முக்கியமான கான்செப்ட், இது ரொம்ப நல்லா புரியணும், ரொம்ப கிளியரா புரியணும். சொல்ல போறீங்களா யாராச்சும் ஒருத்தர்? வாட் இஸ் த பிசிக்கல் மீனிங் ஆஃப் A.B? இது நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு லெசன் வெக்டர்ஸ்னு ஒரு லெசன் எடுத்தேன். பிஃபோர் ஸ்டார்டிங் மோஷன் இன் அ பிளேன் ஆரம்பிக்கிறது முன்னாடி வெக்டர்ஸ் ஃபுல்லாக டிஃபைன் பண்ணிட்டு தான் வந்துட்டு நான் வந்து திரும்ப சொல்லி கொடுத்தேன். அப்போ வந்துட்டு நான் ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன, வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன பிசிக்கல் மீனிங் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா?
இது வந்து என்ன கொடுக்கணும்? இப்போ இது மாதிரி 2 வெக்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோடா. என்ன பண்ண போற? இது மாதிரி 2 வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோ. இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். ஓகேவா? நீ இந்த பி காஸ் தீட்டான்னு இருக்குல்ல, பி காஸ் தீட்டாக்கு என்ன அர்த்தம்னா, இது ஒரு நிமிஷம், இது பி வெக்டார்னு வச்சுக்கோ, இது தீட்டா. ஓகேவா? பி காஸ் தீட்டா இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஆன் ஏ வெக்டார். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இந்த பி வெக்டாரை ரிசால்வ் பண்ணி பாரு. ஓகேவா? இது வந்து பி சைன் தீட்டாவா இருக்கும். கரெக்டா? இது வந்து பி காஸ் தீட்டாவா இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றது தான் வந்துட்டு இது. அது வந்து மாடுலஸ் ஆஃப் ஏவோட மல்டிப்ளை பண்ணும். இப்படி பண்ணும்போது உனக்கு பிசிக்கலா என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த தூரத்துல இந்த டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் வந்துட்டு ஆக்ட் ஆகுது அப்படின்ற மேக்னிடியூட் தான் கிடைக்குது. என்னது? இந்த டைரக்ஷன்ல இந்த 2 வெக்டார்ஸும் எவ்வளவு தூரம் போகுது. புரியுதா? in one direction which is the projection of b on a அப்படின்னு இருந்தா a டைரக்ஷன்ல b-வும் a-வும் எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றத சொல்றது. அதே மாதிரி இது வந்துட்டு is equivalent to ba cos theta. ஓகேவா? இது is equivalent to ba cos theta. இது பாத்தீங்கன்னா is the projection of, இது என்னதுடா? is the projection of a vector on b vector. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாரு, இந்த லைன் வரைஞ்சுக்கோ. என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்துட்டு? பி வெக்டாரை அகைன் ஏ வெக்டாரை 2ஆ ரிசால்வ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? பர்பிள் லைன் வந்து இஸ் ரிசால்விங் ஏ வெக்டார் இன்டூ 2. ஏ வெக்டாரை 2ஆ ரிசால்வ் பண்ணும்போது ஏ வெக்டார்ல ஒரு காம்பனன்ட் வந்து பி வெக்டாரோட டைரக்ஷன்ல இருக்கா. ஸோ அந்த காம்பனண்ட்டை பி வெக்டாரோட மேக்னிடியூடோட மல்டிப்ளை பண்றோம். இது என்ன கொடுக்கும்னா, இந்த டைரக்ஷன்ல, ஓகேவா, என்னது இந்த டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் இருக்க போகுது அப்படின்னு கொடுக்கும். இதுல நீ முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மேக்னிடியூட் இருக்குல்ல, இந்த மேக்னிடியூடும் சேமா இருக்கும். ஓகேவா? அதனாலதான் ஏபி காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் பிஏ காஸ் தீட்டா. ஓகேவா? எவ்வளவு தூரம் ஒரு வெக்டாரோட டைரக்ஷன்ல இன்னொரு வெக்டாரும் சேர்ந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத கொடுக்கறது தான்டா டாட் ப்ராடக்ட். புரிஞ்சுதா? கிளியரா? டாட் ப்ராடக்டோட பிசிக்கல் அர்த்தம் புரிஞ்சுதா? இந்த 2 மேக்னிடியூடுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சைட்ல, ஒரு வெக்டாரோட சைட்ல 2 வெக்டாரும் சேர்ந்து எவ்வளவு தூரம் ஆக்ட் ஆகுது அப்படின்றத கொடுக்கறது தான் வந்துட்டு டாட் ப்ராடக்ட். புரியுதா? புரிஞ்சுதா? ஈஸியா? அப்புறமா இதுல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது a டாட் பி ஈக்குவல்ஸ் பி டாட் ஏ. புரிஞ்சுதா? புக் இருக்கவங்க புக்கோட எடுத்து வச்சு பாருங்க. a டாட் பி ஈக்குவல்ஸ் பி டாட் ஏ இது சொல்றாங்களா? இது எப்படி அப்படின்றது நான் இங்க உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன் வந்துட்டு ஏபி காஸ் தீட்டாவும் பிஏ காஸ் தீட்டாவும் ஈக்குவலா இருக்கு அப்படின்றத நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே கிராஸ் ப்ராடக்ட்ல என்ன ஆகும்? கிராஸ் ப்ராடக்ட்ல இது வந்து ஈக்குவலா இருக்காது. இது ஏன் அப்படின்றதையும் நான் என்னோட பழைய லெக்சர்ல வெக்டார்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற லெக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும், ஒரு ஏ கிராஸ் பிக்கு எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி ஏ வெக்டார் டைரக்ஷன்ல கையை வைக்கணும், பி வெக்டார் வந்துட்டு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா, என்னது பி வெக்டார் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அதோட டைரக்ஷன்ல கேர்ள் பண்ணும். கேர்ள் பண்ணா தம்பு எங்க பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு சி வெக்டாரோட டைரக்ஷனா இருக்கும் அப்படின்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? கரெக்ட், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்துட்டு நீ அந்த லெக்சர் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஏ கிராஸ் பியோட பிசிக்கல் மீனிங்கும் நான் சொல்லியிருக்கேன். ஏ டாட் பியோட பிசிக்கல் மீனிங் இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு கேட்டினா, நீ ஏ டாட் பி டாட் சி பண்றதும், ஓகேவா, என்னது இல்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ஏ டாட் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி. ஓகேவா? இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. திஸ் இஸ் அகெயின் இம்பார்ட்டன்ட். இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, வேற என்ன லாடா? வேற என்ன லா உங்களுக்கு தெரியும்? வாட் அதர் லாஸ் டு யூ நோ தட்? இந்த வெக்டர் வச்சு நீ சொல்லக்கூடிய லா வேற ஏதாவது சொல்லு பார்ப்போம். கம் ஆன், டேக் யூர் டைம். Take your time and tell me some other law that you know. Commutative, associative, distributive. இங்க நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? We've seen its commutative, we've seen its distributive, but we also know that it is
அசோசியேட்டிவ்னா என்னடா? யாரால சொல்ல முடியும்? Who can let me know what associative laws? கரெக்ட். சரி, ஓகே. நீ அசோசியேட்டிவ் லானா என்ன அப்படின்றத பாரு. சரியா? நீ பாரு. நவ் இப்போ இதுல ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத பாக்குறாங்க. யூனிட் வெக்டார்ஸ்க்கு i டாட் i ஈக்குவல்ஸ் j டாட் a ஈக்குவல்ஸ் k டாட் k ஈக்குவல்ஸ் 1. இது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்டா தெரியும்? ஏன்னா i வெக்டார் ரெண்டும் ஒரே டைரக்ஷனை பார்த்துருக்கு. அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்துட்டு என்னடா? காஸ் தீட்டாவோட வேல்யூ 1. அதனால தான். ஓகேவா? என்னது? அதனால தான் காஸ் 0 வந்து 1. அதனால தான் i டாட் i வந்துட்டு 1 வருது. அதே மாதிரி i டாட் j i டாட் k எஸ். அதே மாதிரி i டாட் j டாட் k அண்ட் k டாட் i ஈக்குவல் 0ன்னு வருது. ஏன்னா அப்போ காஸ் தீட்டா வந்து 90 டிகிரி. காஸ் தீட்டா 90 டிகிரினா தீட்டா வந்து 0வா இருக்கும். அதாவது வந்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி ரெண்டு வெக்டார் ஆக்ட் ஆகுது. ஆங்கிள் பிட்வீன் them வந்து 90 டிகிரிஸா இருந்தா ஓகேவா? இது மேல எதுவுமே ப்ரொஜெக்ட் பண்ணாது. அதனால வந்துட்டு உனக்கு ரெண்டும் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூ கெட் 0. சரியா? என்னது? யூ கெட் 0 because there is no component of A that is projected on B. ஓகேவா? B cos theta தான் வந்து 0வா இருக்கு. ரைட்டா? ஓகே, சிம்பிள். அப்புறமா now what? இப்போ ax i cap plus by j cap plus ay j cap plus ay k cap அப்படி இருந்துச்சுன்னா az k cap அப்படி இருந்துச்சுன்னா நீ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்னடா ஆகும்? i cap வந்து சேர்ந்து 1 வரும், j cap சேர்ந்து 1 வரும், k cap சேர்ந்து 1 வரும். மற்றபடி i டைம்ஸ் j i டாட் k எல்லாமே வந்து 0 ஆயிரும். ஸோ உனக்கு மீதி இருக்க போகிற டேர்ம்ஸ் வந்துட்டு ax i cap plus ay j cap plus az k capல ax bx ay by az bz இது 3 டேர்ம்ஸ் மட்டும்தான் மீதி இருக்கும். சரியா? கிளியரா? இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். a டாட் b ஈக்குவல்ஸ் ax bx plus ay by plus az bz. ஓகேவா? இது கிளியரா? அதே a டாட் ஏனா வந்துட்டு இங்கேயும் ax ay bz azனே இருக்கும். அதனால வந்து ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? என்னது? a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ax ஸ்கொயர் பிளஸ் ay ஸ்கொயர் பிளஸ் az ஸ்கொயர் அப்படி வந்துடும். சரியா? அப்போ அதுல இருந்து a கண்டுபிடிச்சினா என்ன வரும்? ரூட் ஓவர் ax பிளஸ் ax ஸ்கொயர் பிளஸ் ay ஸ்கொயர் பிளஸ் az ஸ்கொயர் அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ ரூட் ஓவர் இந்த 3 டேர்ம்ஸ் அப்படின்னு வரும். இதெல்லாமே கிளியரா? இப்போ வந்துட்டு ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் 3i cap plus 4j cap minus 5k cap. என்னது? இந்த சம் ட்ரை பண்ணுங்கடா. இந்த சம் ட்ரை பண்ணுங்க. எனக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எஃப் ஆன் டி என்ன அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிங்க. அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எஃப் ஆன் டி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கமான், ஐ கிவ் யூ சம் டைம். ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன், டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல பாருங்க. பண்றீங்களாடா? ஆர் யூ கைஸ் டூயிங் இட்? சம் அட்டெம்ப்ட் பண்றேன்னா சாட்ல ஒரு ஃபயரை போட்டு அப்புறம் அட்டெம்ப்ட் பண்ணு. சம் அட்டெம்ப்ட் பண்றேன்னா சாட்ல ஒரு ஃபயர் போட்டு அப்புறமா அட்டெம்ப்ட் பண்ணு. ஓகே, தியாகு வெரி குட். ஹூ எல்ஸ் டா? வேற யாருமே அட்டெம்ப்ட் பண்ணலையா சம்ம? இளமதி வெரி குட். பவதாரிணி நிஷா வெரி குட் வெரி குட். எல்லாரும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எஃப் டாட் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எஃப் டாட் டியோட வேல்யூ எப்படி போடுறாங்க பாரு. ஷைலன் வெரி குட். ஷைலன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஆனால் ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எஃப் ஆன் டி அது மட்டும் எனக்கு பண்ணி சொல்லிடுங்க. எஃப் டி மேலே இருக்க ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்றத மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடுங்க. எஃப் டாட் டி ஈக்குவல் 16 யூனிட். எப்படிடா? 3 × 5 15
plus 4 times 4 16 15 16 ஆட் பண்ணா ஓகே இங்கேயும் 5 times 3 சப்ராக்ட் ஆயிருது அதனால வந்துட்டு இதுவும் போயிட்டு ஓ மை காட் இதுவும் போயிட்டு யூ வில் ஹேவ் 16 left over இப்போ f dot d வந்துட்டு 16 யூனிட் சொல்லியாச்சு இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் f on d கண்டுபிடிக்க என்ன பண்றாங்க பாய்ஸ் பாரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் f on d கண்டுபிடிக்க f dot f பண்றாங்களா நீ வந்து f cos theta கண்டுபிடிக்கணும் அதுக்கு உனக்கு f ஓட வேல்யூ தெரியணும் f ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க f ஓட வேல்யூ வந்துட்டு f square equals x square 9 y square 16 plus 25 16 plus 9 20 50 units f square வந்துட்டு f dot f வந்து 50 யூனிட் அப்படின்னு உனக்கு கிடைக்குது ஆனால் உனக்கு என்ன வேணும் உனக்கு f cos theta தான் வேணும் ஓகே என்னது f cos theta தான் வேணும் அதை எப்படி கண்டுபிடிப்ப ஓகே இங்கே பாரு இங்கே வந்துட்டு அப்புறம் d dot d கண்டுபிடிச்சிக்கிறாங்க d dot d யும் 50 யூனிட்ஸ் அப்படின்னு வருது இப்போ fd cos theta equals 16 யூனிட்ஸ் என்னது fd cos theta equals 16 யூனிட்ஸ் அதை வந்து இங்கே போட்டுக்கிறாங்க fd cos theta equals 16 யூனிட்ஸ் அதில் f-ம் d-யும் வந்துட்டு கீழே வந்துருச்சுன்னா √50 into √50 ஸோ cos theta equals cos inverse of 0.32 அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆனால் வாட் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் f on d என்னதுரா வாட் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் f on d யார் எனக்கு சொல்ல போகிறோம் f projection of f on d வந்துட்டு f cos theta கரெக்டா என்னது it is f cos theta f என்னதுடா y sir root இது d dot d இல்லடா d square தானே இது d square equals d square x plus அப்படி தானே வருது f square equals f square x plus f square y தானே வருது f square தானே இது அப்போ f கண்டுபிடிக்கணும்னா உனக்கு √50 தானே வரும் கரெக்டு தானே அதனால தான் ரூட் ஓகே இல்லை சூப்பர் இப்போ f cos theta அப்படின்றது தான் நமக்கு வேணும் நமக்கு என்ன வேணும் நமக்கு மாடுலஸ் ஆஃப் f into cos theta அப்படின்றது தான் வேணும் ஸோ 50 into 0.32 அதானே f cos theta இதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் f on d ஓகேவா என்னது அதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் f on d அது புரியுதா f வெக்டார் இருக்கும் f வெக்டார் d வெக்டார் மேலே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணும் f cos theta மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணும் இஸ் தட் கிளியர் நான் சார்ட்ல ஒரு ஃபயர் போடு வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன் ஓகேவா போலாமா எஸ் சார் ஓகே பவதாரணி நிஷா ஹாய் ஓகே 0.32 வந்துட்டு cos theta ஓட வேல்யூ எஸ் டாக்கானா 0.32 is the value of cos theta ஆனால் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் f on d கேட்டா f times cos theta பண்ணணும் which is 50 into or √50 into 0.32 டா இங்கே பார் √50 into 0.32 சரியா ஓகேவா கிளியர் சார் சூப்பர் ராகனா நவ் மூவிங் ஆன் இங்கே என்ன இருக்குது பாரு இது ரொம்ப முக்கியமானது இதை நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம் ஓகேவா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம் எஸ் ஓகேவா ஸ்ட்ரைட்டாக இருக்கா ஓகே the following relation for rectilinear motion under constant acceleration a has been encountered in chapter 3 v square minus u square equals 2as இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ அவன் என்ன சொல்கிறான் இந்த ரெண்டு சைடையுமே m/2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறான் m/2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க அதாவது half into m ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க பண்ணா என்ன உண்டா half mv ஸ்கொயர் ஆயிரும் half mu ஸ்கொயர் ஆயிரும் ஈக்குவல்ஸ் half வரும்போது 2 கேன்சல் ஆகிட்டு m போடும்போது m into a into s இருக்கும் கரெக்டா அந்த m into a into s இருக்கிறதுல ma வந்துட்டு ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேவா அப்போ f into s அப்படின்னு வருது வேர் த லாஸ்ட் ஸ்டெப் ஃபாலோஸ் த நியூட்டன் செகண்ட் லா ஓகேவா இது பார் f equals maன்றது தானே நியூட்டனோட செகண்ட் லா அது நம்ம பார்த்துட்டோம்ல அதனால அதுதான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்துட்டு we can generalize equation 5.2 to 3 dimensions by employing vectors இதே வந்து நம்ம வெக்டார்ஸ் யூஸ் பண்ணால் 3 டைமென்ஷனுக்கும் ஜென்ரலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறாங்க பார் v square minus u square equals
2 into a dot d. a dot d அப்படின்னு வரும்போது it is a scalar product. இப்போதான் பார்த்தோம். ஸோ உனக்கு ஒரு ஸ்கேலார் வேல்யூ தான் வரப்போகுது. அதனால தான் இந்த சைடும் வந்துட்டு உனக்கு ஸ்கேலார்ஸே எடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன எடுத்திருக்காங்க? ஸ்கேலார்ஸே எடுத்திருக்காங்க, வெக்டார்ஸ் எடுக்காம. இப்போ வந்துட்டு here a and d are acceleration and displacement. அது உனக்கு தெரியும். Displacement vectors of the object respectively. Once again multiplying both sides by m by 2. ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணும்? m by 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதே நீ திரும்ப பண்ணினா உனக்கு half mv square minus half mu square equals m into a dot d அப்படின்னு வரும். இல்லை m into a அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நீ fன்னு எடுத்துக்க போற. மறுபடியும் இங்கே மேலே என்ன பண்ணியோ அதே தான் இங்கேயும் பண்ண போற. இப்போ உனக்கு வந்து வெக்டார் ஃபார்மில் அதே ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஓகேவா? Projection does not have an unit. ஓகேவா? ஏன்னா மாடுலஸ் வச்சு ஓகே இரு. குட் கொஸ்டின். Does the projection have a unit or not? cos thetaக்கு யூனிட் இல்லை. இது எஃப்க்கு வந்து யூனிட் இருக்குமா? நீ வந்து ஸ்கேலார் இதுதான் எடுக்கிற. இட் will have a unit. It will have the same unit of whatever vector you are calculating. Correct? It will have the same unit of whatever vector you are calculating. Okay va? Here vector ku unit irukunda. Do magnitudes of vectors have unit? ஆமா, magnitude of the physical vector ku unit இருக்கும். ஸோ எஃப் காஸ் தீட்டா அப்படின்ற ப்ரொஜெக்ஷனுக்கு ஒரு யூனிட் இருக்கும். ஓகேவா? அப்படி யூனிட் இருந்தால் தான் நீ வந்துட்டு இங்கே எஃப் டாட் டி பண்ணும்போது உனக்கு யூனிட் வருமா வராதாடா? எஃப் டாட் டி பண்ணும்போது யூ வில் ஹாவ் அ யூனிட் தேர்ல. ஸோ தேர் இஸ் அ யூனிட். ஓகேவா? எஃப்க்கு டிக்கு ரெண்டுத்தோட யூனிட்டுமே வில் கேரி ஃபார்வர்ட் தான். சரியா? குட் கொஸ்டின். தே டூ ஹாவ் யூனிட்ஸ். தேர் யூனிட்ஸ் இஸ் த சேம் ஆஸ் வாட் எவர் குவான்டிட்டி யூ ஆர் ஒர்க்கிங் வித். சரியா? சிம்பிளா அது ஃபோர்ஸ் வெக்டராக இருந்துச்சுன்னா அந்த வெக்டரோட மேக்னிடியூடுக்கு ஃபோர்ஸோட யூனிட் இருக்கும். சரியா? என்ன இருக்கும்? ஃபோர்ஸோட யூனிட் இருக்கும். நீ இதை பழைய ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் கவனிச்சிருந்தீனாலே இது உனக்கு தெரிய வந்திருக்கும். சரியா? இது வரைக்கும் கிளியரா? ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் ப்ரொவைட் பண்ணதான் ஃபார் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி. சரியா? the left side of the equation is the difference in the quantity half the mass times the square of the speed. Okay, another half the mass times the square of the speed from its initial value to its final value. Okay, இது final speed minus initial speed ஓட இது வச்சு பண்ணியிருக்காங்க by convention. Sir, okay, சரியா? பண்ணியிருக்காங்க. இப்போ what else? We call each of these quantities the kinetic energy. Okay, அப்பனா பார்த்துக்கோ half m into velocity square அப்படின்றது half times the mass into velocity square இருந்தா அந்த குவான்டிட்டி பேரு கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த குவான்டிட்டி பேரு கைனடிக் எனர்ஜி and it is denoted by k அப்படின்னு சொல்றாங்க. The right side is the product of displacement and the component of force along the displacement. புரியுதா? அதுதான் வந்துட்டு f cos theta, the component of force along the displacement or the component of displacement along the force அப்படின்னு நீ எடுத்துக்கலாம். பட் physical meaning வந்துட்டு is the component of force along the displacement. அதாவது வந்து ஒரு ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் இந்த இதில் பாரு, இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது? இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக? என்னது? ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, ஆனால் ஆப்ஜெக்ட் இப்படி தள்ள தான் படுது. ஓகேவா? இப்போ இந்த ஃபோர்ஸ் நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ணிடுவோம். எப்படி ரெண்டா ரிசால்வ் பண்ணுவோம்? இப்படி அண்ட் இப்படின்னு ரிசால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்க டைரக்ஷன்ல இருக்க இது மட்டும் என்னது? வேர் இஸ் இட்? Component of the force along the displacement. Okay, displacement oda along the displacement irukka component of the force. Yes, which is f cos theta. அது மட்டும் தான் வந்துட்டு ஆக்ட் ஆகுற மாதிரி கவுண்ட் பண்ண போறோம். புரியுதா? எஸ், ஓகே சார். இப்போ இது வரைக்கும் கிளியராடா? இது வரைக்கும் எல்லாம் கிளியரா? திஸ் குவான்டிட்டி இஸ் கால்ட் ஒர்க். என்னது? எப்படி வந்து பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து வேரி ஆகுது அப்படின்ற குவான்டிட்டி தான் ஒர்க்கு. அதை வந்து ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒர்க்கோட டெஃபினிஷன் புரிஞ்சிருச்சா? ஒர்க்கோட டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப கிளியர் ஆயிடுச்சா? எஸ் ஆர் நோ? எஸ், புட் அ ஃபயர் இன் தி சாட் பாக்ஸ் அண்ட் வில் கண்டினியூ. ஓகேவா? அப்புறமா
where kf and ki are the final and initial kinetic energy. So kinetic energy, final kinetic energy minus initial kinetic energy பண்ணா நமக்கு வந்து work கிடைக்குது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. So work is done by a force on a body over certain displacement. கரெக்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியை எவ்வளோ தூரம் நகர்த்துது அப்படின்றது தான் வந்து ஒர்க்கோட டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஒர்க்குக்கு டெஃபினிஷன் புரிஞ்சுச்சா? ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியை டிஸ்பிளேஸ் பண்ணுதுன்னா அந்த ஃபோர்ஸ் அந்த பாடியை எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத. ஓகேவா? ஒர்க் இஸ் டன் பை ஃபோர்ஸ் ஆன் பாடி ஓவர் அ சர்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணால் உனக்கு வந்து ஒர்க் கிடைக்குது. அப்புறமா ஈக்குவேஷன் 5.2 இஸ் ஆல்சோ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஒர்க் எனர்ஜி தியரம். இதுரா 5.2, இதுதான் 5.2. அது வந்து ஒர்க் எனர்ஜி தியரமோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ஸ்பெஷல் கேஸ்னா வாட் இஸ் த ரெகுலர் கேஸ் சார் ஆர் வாட் இஸ் த ஜெனரல் கேஸ் சார் அப்படின்னு நீ கேட்பல. அது லெசன் போக போக நம்ம பார்த்துடலாம். வினோதினி வெரி குட், இளமதி வெரி குட், சூப்பர் சூப்பரா. ஓகேவா? இப்போ அது ஒரு ஸ்பெஷல். தி சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் a particle is equal to the work done on it by the net force. ஓகேவா? என்னது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி kf minus ki இருக்கா? that is the work done is equal to the work done by a particle, work done on a particle by a net force. ஓகேவா? என்னது is the work done on a particle by the net force அப்படி சொல்றாங்க. இது வரைக்கும் என்னென்னடா பார்த்துருக்கோம்? ஒர்க் எனர்ஜி பவர் இந்த மூணு டேர்ம்ஸும் வந்து நம்ம ஃபிசிக்கலாக யோசிக்கிறதுக்கும் ஃபிசியோலாஜிக்கலாக நம்ம மைண்டில் வர ஃபிசிக்ஸ் படி யோசிக்கிறதுக்கும் ஃபிசியோலாஜிக்கலாக நம்ம மைண்டில் வர டெஃபினேஷன்ஸ்க்கும் சின்ன சின்ன என்னதுரா சின்ன சின்ன இன்ட்ரிகசிஸ் தான் இருக்குது. லைக் தே ஆர் நாட் எக்ஸாக்ட்லி த சேம் பட் தே மைட் ஆஸ் வெல் பி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு ஒர்க் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணியாச்சு. எனர்ஜி என்ன? எனர்ஜி இஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த ஒர்க்கும் ஒரு ஃபோர்ஸும் வந்துட்டு எப்படி ரிலேட்டட் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? லெசன் ஈஸியாக இருக்கா? இது வரைக்கும் லெசனில் ஒன்றுமே கஷ்டமா இல்லை. லெசன் இஸ் வெரி சிம்பிள். அப்புறம் டாட் ப்ராடக்டோட அர்த்தமும் வந்து நீ இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க. இது வரைக்கும் கிளியராடா? கிளியர் தான். அதுக்கப்புறம் it is well known that a raindrop falls under the influence of downward gravitational force and opposing resistive force. The latter is known to be proportional to the speed of the drop but is otherwise undetermined. ஓகேவா? லேட்டர்னா என்ன? ரெண்டாவதா சொல்றது. ரெண்டாவதா என்ன சொன்னாங்க? ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸும் ஸ்பீட் ஆஃப் த ட்ராப்பும் வந்து ரிலேட்டட்னு சொல்றாங்க. பட் இஸ் அதர்வைஸ் அன்டிட்டர்மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த சம் சால்வ் பண்ணுங்கடா. ஓகேவா? இந்த சம் சால்வ் பண்ணுங்க. கன்சிடர் a drop of mass 1 gram. 1 gram mass falling from a height of 1 kilometer. It hits the ground at the speed of 50 meters per second. What is the work done by the gravitational force? What is the work done by unknown resistive force? ஓகேவா? இது யார் கால்குலேட் பண்ணி சொல்ல போறீங்கடா? Who is going to calculate this and tell me the answer? இங்கே இருக்கு, பார்த்துடலாமா நம்மளே? ஒரு வாட்டி சம் போடுங்கடா. ஒரு வாட்டி இந்த சம் போடுங்க. நான் என்னது அப்படி மறைச்சிக்கிறேன். இந்த சம் போடுங்க. இந்த சம் சும்மா நோட் புக்கில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வில் மூவ் ஆன். சும்மா ஃபார் த சேக் ஆஃப் இட் I'll give you like 5 minutes. ஹலோ ஷோபா ராம், குட் மார்னிங், வெல்கம் டு த கிளாஸ். வாங்க வாங்க வாங்க. ஹலோ சம் போட்டிங்களாடா? என்னடா ஆன்சர் வந்துச்சு? வாட் இஸ் தி ஆன்சர் தட் யூ காட்? கம் ஆன், ஆன்சர் சொல்லுங்க எனக்கு, நான் வெயிட் பண்றேன். வாட் இஸ் த ஒர்க் டன் பை தி அன்னோன் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்? அப்புறம் வாட் இஸ் த ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? கம் ஆன். இன்னும் யாருக்கும் ஒர்க் கிடைக்கலையா? டென் ஜூல்ஸ் அப்படின்னு வந்திருக்கா? இது என்னது? ஏக்கு ஆன்சரா பிக்கு ஆன்சரா ஷைலன்? ஓகே, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ட்ராப் இஸ் 1.25 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் கரெக்ட். ஓகேவா? எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? வெறும் half mv² மைனஸ், ஓகே, ஏவோட ஆன்சர் தான் 10 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? விச் இஸ் the work done by the gravitational force, that 10 joules. கரெக்டா பார்க்கலாமா? இதுல என்ன தெரியும்? ஒர்க் ஈக்குவல்ஸ் mgh னு போட்டிருக்காங்க. யாருக்கும் அது டவுட்டே வரலையா?
எப்படி mgh இருந்திருக்கு force times displacement forceக்கு வந்து m into g ஓகேவா forceக்கு வந்து m into g ஓகே 9.8 ன்னு எடுத்தா 9.8 ஜூல்ஸ் தான் வரும் which is very good ஓகேவா 10 ன்னு எடுத்தா 10 ன்னு வரும் ஷைலன் வந்துட்டு 10 ன்னு எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் 10 ன்னு எடுங்க நீங்க போட்டுருக்கா 10 ன்னு எடுங்கன்னு போடலனா 10 ன்னு எடுக்கணும் போல they taken it as 10 but தியாகு has taken it as 9.8 no issues எல்லாம் ஒன்று தான் அதுக்கு ஏதாவது தப்பு போட்டாலும் உங்கள் டீச்சர் மண்டையிலே கூட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா இப்போ ஒர்க் எனர்ஜி தியரம்ல இருந்து இது எல்லாருக்கும் புரியுதா ஒர்க் எனர்ஜி தியரம்ல இருந்து del k ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன் கைனடிக் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்ஸ் என்னதுடா ஒர்க் டன் பை கிராவிட்டி ப்ளஸ் ஒர்க் டன் பை த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் வந்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கொடுக்கும் ஏன்னா வந்து நமக்கு ஒர்க் எனர்ஜி தியரம் படி டோட்டல் ஒர்க் டன் தான் வந்து கிடைக்கும் ஓகேவா என்னது டோட்டல் ஒர்க் டன் இன் மூவிங் அ பாடி ஃப்ரம் A to B தான் கிடைக்கும் அதனால என்ன பண்ணுறாங்க சேஞ்ச் இன் கைனடிக் இது ஒர்க் டன் பை கிராவிட்டி ப்ளஸ் ஒர்க் டன் பை ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஜி கான்ஸ்டன்ட் 10 கொடுத்துருக்காங்களாண்டா ஜி பார் 9.8 எடுக்கக்கூடாதும் ஜி இஸ் அ கான்ஸ்டன்ட் விச் இஸ் 10 கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரியலடா எங்கன்னு மேபி ஐ எம் நாட் ஃபைண்டிங் இட் பட் ஜி 10 கொடுத்துருக்காங்க ஜி 10 தெரியல எனக்கு இங்கே என்னால் படிக்க முடியல பட் இட்ஸ் ஃபைன் ஓகேவா இப்போ இதுல இருந்து ஓகேவா அதனால சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியும் இதையும் ஈக்குவேட் பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டும் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறீங்களா 1.25J ஈக்குவல்ஸ் என்னது 10J மைனஸ் வாட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா 1.25 மைனஸ் என்ன பண்ணால் உனக்கு வந்து 1.25 கீழே இருக்கா ஆமாம் ஆமாண்டா அசியூமிங் G இஸ் அ கான்ஸ்டன்ட் த வேல்யூ 10 மீட்டர் பெர் செகண்ட் கரெக்ட் கொஸ்டினில் கொடுக்கல அசியூம் பண்ணுறோன்னு ஆன்சரில் அவங்க பண்ணியிருக்காங்க ஓகேடா பக்கா சரியா அதனால உனக்கு இது கிடைக்குது இப்போ இதுல இருந்து இந்த del k ஈக்குவல்ஸ் work done by gravity plus work done by the resistive force இது ஏன்னா ஒர்க் எனர்ஜி தியரம்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டோட்டல் ஒர்க் டன் அப்படின்னு தான் கிடைக்கும் ஸோ டோட்டல் ஒர்க் டன் வந்துட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இது del k மைனஸ் WG அப்படின்னு வந்துடுது இது del k மைனஸ் WG அப்படின்னு வந்துடுது அப்போ உனக்கு இந்த இது பாரு மைனஸ் 8.75 ஜூல்ஸ்னு வருது ஓகேவா இந்த மைனஸ்க்கு என்ன அர்த்தம் திஸ் மைனஸ் ஹாஸ் அ சிக்னிஃபிகன்ஸ் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் மைனஸ் ஒர்க் டன் பை த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் அப்படின்னு சொல்றாங்க என்னது ஒர்க் டன் பை த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு த நம்ம எடுக்கிற பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அதாவது வந்துட்டு வெயிட் கீழே தள்ளுது ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் மேலே தள்ளுது அப்படின்றது தான் வந்துட்டு இது குறிக்குது ஓகேவா புரிஞ்சுதா சைன் கன்வென்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா ஓ மை காட் இல்லடா பெண்ணை பறக்க விட்டு நான் எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகேடா இப்போ as seen earlier work is related to force and displacement over which it acts consider a constant force F acting on an object of mass m okay the object undergoes a displacement d as in the positive x direction as shown in figure 5.2 okay very clear F என்ற force act ஆகுதா அது d என்ற displacement undergo ஆகுதா F act ஆகிற angle வந்து θ கொடுத்துருக்காங்க இப்போ the work done by the force is defined to be the product of the component of force in the direction of displacement and the magnitude of displacement. Okay va? அதாவது work equals F cos theta into D. Okay va? So F வந்து component of force in the direction of displacement. இது நான் explain பண்ணிட்டேன் already. We see that if there is no displacement, there is no work done even if the force is large. Thus, when you push hard against the rigid brick wall, நீ வந்து செவுத்த பிடிச்சி தள்ளுறனா even though உனக்கு வந்து எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிறதுனால ஏன்னா வால் ஆனால் the force you exert on the wall வந்து does no work அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து there is no displacement yet your muscles are alternatively contracting and relaxing and internal energy is being used up ஓகே எனர்ஜி யூஸ் தான் ஆகிட்டு இருக்கு ஆனால் ஒர்க்கே எதுவும் நடக்கல thus the meaning of physics the meaning of work in physics is different from its use in everyday language கரெக்டா இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் பேசும்போது எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துட்டு தான் இருக்கு ஆனால் அது நீ ஒர்க்குன்னு கன்சிடர் பண்ணுவியா இல்லை ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸ்ல யோசிக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆனால் மட்டுமே ஒர்க் இஸ் டன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா
இப்போ no work is done if displacement is 0 as seen in the example above. ஓகேவா? ஒரு வெயிட் லிஃப்டர் வந்துட்டு 150 kg மாஸை வந்துட்டு தூக்கி ஷோல்டரில் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் எதுவும் பண்ணல. அவங்க தூக்கணும் போது ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை வெறுமனே பிடிச்சிட்டு இருக்கும்போது ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸில் தே ஆர் நாட் டூயிங் எனி ஒர்க். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்புறமா ரெண்டாவது, ஃபோர்ஸ் 0வா இருந்தால் ஒர்க்கே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மூணாவது, ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டும் மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருந்தா. இது எல்லாமே நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கரெக்டா? ஸோ உனக்கு வந்துட்டு ஒர்க் எதுவுமே ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஓகேடா, இதுக்கு மேலே இங்கே ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை. ஒர்க் கேன் பி போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வித் தீட்டா பிட்வீன் 0 and 90. அதே வந்து 90க்கும் 180க்கும் நடுவில் இருந்தால் காஸ் தீட்டா நெகட்டிவாக இருக்கிறதுனால ஒர்க் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? இன் மெனி எக்ஸாம்பிள்ஸ் த ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால தீட்டா வந்து 180 டிகிரி, அப்போ -1 உனக்கு வரும். அதனால தான் வந்துட்டு ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 5.4லேருந்து இட் இஸ் கிளியர் தட் ஒர்க் இன் எனர்ஜி ஹாவ் த சேம் டைமென்ஷன்ஸ். கரெக்டாடா? இப்போ நீ ½ mv² டைமென்ஷன் கண்டுபிடி. அப்புறம் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெண்டு பேரும் எல்லாருமே வந்துட்டு ஆஸ் அன் எக்ஸசைஸ் ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ½ mv². அப்புறம் வந்துட்டு f.d. இது ரெண்டுத்துக்கும் டைமென்ஷன் கண்டுபிடிங்க டக்குன்னு. ஓகேவா? அது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறீங்க? டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு டக்குன்னு சாட்டில் அனுப்புங்க. யாருக்கெல்லாம் தெரியும் டக்குன்னு சாட்டில் அனுப்புங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களாடா டைமென்ஷன்ஸ்? மாஸுக்கு m, வெலாசிட்டிக்கு LT⁻−1. LT⁻−1 என்ன பண்ண போகிறோம்? LT⁻−1 ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ L² T⁻−2ன்னு வந்துருமா? ஓகே. அதே ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டா ஃபோர்ஸோட யூனிட் என்னடா? kg m/s². எஸ், ஃபோர்ஸோட யூனிட் வந்து கிலோகிராம் m/s² இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு மீட்டர். அப்போ kg m² T⁻−2 அப்படின்னு வந்துடும். அதாவது வந்து மாசு இன்டூ எனது L² T⁻−2 வந்துடும். ஓகேவா? ஸோ அது எல்லா ஈக்குவேஷனும் வந்துட்டு டைமென்ஷன்லேயே கரெக்டாக இருக்குது அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிடும் இதை நீ பண்ணினா. ஓகேவா? புரிஞ்சுதா? பண்ணிடுவியா? கிளியர். டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ அடுத்து வாட் எல்ஸ் இஸ் தேர்? The SI unit of this is joule. ஓகேவா? நேம்ட் ஆஃப்டர் த ஃபேமஸ் பிரிட்டிஷ் physicist ஜேம்ஸ் பிரெஸ்காட் ஜூல் பற்றி தான் வந்து இதை நேம் பண்ணியிருக்காங்க. Since work and energy are so widely used in physical concepts, alternative units abound and some of these are listed in table 5.1. எங்கடா இருக்கு டேபிள் 5.1? எங்க பார், எனர்ஜிக்கு ஒர்க் டன்னுக்கு எனர்ஜிக்கு வந்துட்டு வேற யூனிட்ஸ். ஓகேவா? என்னது? ஒர்க் டன் அண்ட் எனர்ஜிக்கு வேற யூனிட்ஸ்லாம் இருக்கு. என்னது? எலக்ட்ரான் வோல்ட்னு ஒரு யூனிட் இருக்கு, எர்க்குன்னு ஒரு யூனிட் இருக்கு, கேலரின்னு ஒரு யூனிட் இருக்கு, கிலோவாட் ஹவர் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு. எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல் தான். ஓகேவா? என்னது? எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல் தான். சரியா? காமன் அப்ளிகேஷன்ஸில் வேணா வந்துட்டு நீ கிலோவாட் ஹவர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல் தான். கிளியராக சொல்லிட்டாங்க. தியாகோ, யூ ஆஸ்க்ட் ஒன் டவுட் நோ? பாரு, SI unit of this is joule. ஸோ ஜூல் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? SI யூனிட் வந்து ஜூல் தான். யூ கான்ட் யூஸ் அதர் யூனிட்ஸ். இதெல்லாம் அதர் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சம் யார் போட போறாடா? சைக்கிளிஸ்ட் comes to skidding stop in 10 meters. ஓகேவா? என்னது? சைக்கிளிஸ்ட் வந்து ஸ்கிட்டிங் ஸ்டாப்பு 10 மீட்டர்ஸில் வராங்க. அப்போ during the process the force on the cycle due to the road is 200 Newton and directly opposite to the motion. Okay? How much work does the road do on the cycle? How much work does the cycle do on the road? இந்த question solve பண்ணுங்க டக்குன்னு. ஒரு 2 minutes டைம் தரேன். நம்ம நோட் புக்கில் நோட்ஸ் எடுத்துகிட்டே பாருங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டே பார்க்கும்போது இது வரைக்கும் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல கிளியராக இருக்கணும். சரியா? என்னது? இது வரைக்கும் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல எல்லாரும் கிளியராக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்த்தோம்டா? இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஒர்க் எனர்ஜி பவர்னா என்னன்னு பார்த்தோம். அதெல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் மீனிங் வேறு, உனக்கு ஃபிசிக்ஸில் இருக்க மீனிங் வேறு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறமா வாட் டிட் வி சி? வி சா டாட் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு அதை வச்சு
கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆனால் தான் ஒர்க் டன் கிடைக்குது அப்படின்றத பார்த்தோம். எஸ், அதெல்லாம் தானே பார்த்துருக்கோம். இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சம்மு? எவ்வளோ ஒர்க் இஸ் பீயிங் டன் அப்படின்ற சம்மை சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2000 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதோட ஆன்சர்? ஏவோட ஆன்சரா பியோட ஆன்சரா? 2000 ஜூல்ஸ்ன்றது சைன் கன்வென்ஷன்லாம் யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க, சும்மா சொல்லாதீங்க. ஓகேவா? ரோடு சைக்கிளில் பண்ணுறது என்னது? -2000 ஜூல்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஷைலன் டெப்ரா 2000 ஜூல்ஸ் சொல்கிறாங்க. ஷைலன் டெப்ரா says how much work does that road do on the cycle அப்படின்றது 2000 சொல்கிறாங்க. ஏ வந்து -2000 சொல்கிறாங்க. கரெக்டாக பார்த்துடலாமா? shall we see if it is the right answer? work done by the road. ஓகேவா? என்னது? ஏ தான் வந்து -2000 ஜூல்ஸ் அப்படி சொல்றாங்க. பி -2000 அப்படின்னு சொல்லல. ஷைலன் வந்து ஏவோட ஆன்சர் 2000 ஜூல்ஸ் சொல்லியிருக்கீங்க. பட் பவதாரணி, நிஷா, ஸ்வேதா எல்லாருமே வந்துட்டு ஏவோட ஆன்சர் -2000 அப்படி சொல்லியிருக்கீங்க. அண்ட் -2000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா வந்து the stopping force and displacement make an angle of 180 degree with each other. Thus the work done by the road is f d cos theta. இருடா இங்கே பாருடா. ஏன் வந்து நெகட்டிவ் ஒர்க் டன்னுனா, ஏன்னா ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகுது. ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகுது, சைக்கிளை நிறுத்த வைக்குது. ஸோ மோஷன் இருக்க டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ்னு எடுத்திருக்காங்க. அதுவே வந்து நிறுத்த வைக்கிற டைரக்ஷன் நடக்கிற ஒர்க்கை நெகட்டிவ்னு எடுத்திருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். வேற எதுவும் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. சரியா? அடுத்து நியூட்டனோட தேர்ட் லால ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. அதோட மேக்னிடியூட் வந்து 200 நியூட்டன். However, the road undergoes no displacement. Thus, work done by the cycle on the road is 0. ஓகேவா? என்னது? work done by the cycle on the road வந்து 0 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பி வந்து -2000 இல்லை. ஏ பார்க்குற ஒர்க்கு தான் வந்து -2000. புரியுதா? ஏன்னா வந்து மோஷன் இருக்கு, மோஷன் அப்போஸ் பண்ணி ஒரு ஒர்க் நடக்குது. அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் நிற்கிது. சரியா? ஸோ there is a displacement இல்லையா? அந்த கேஸில் there is a displacement. ஆனால் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு மோஷனுக்கு ஆப்போசிட் இல்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் ஒர்க் வந்து மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்குது. பி வந்து 0. ஏன்னா சைக்கிள் மட்டும் தான் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ ரோடு சைக்கிள் மேலே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுது. ஆனால் சைக்கிள் ரோடு மேலே எந்த ஒரு விதமான ஒர்க்கும் பண்ணல. அதான் அதுக்கு அர்த்தம். சரியா? ரோட் டஸ் நாட் மூவ். அதான்டா. சரியா? ஓகேவா? இப்போ இந்த லெசன், இந்த எக்ஸாம்பிளோட லெசனே என்னன்னா என்ன சொல்றாங்க? is that though force on a body A is exerted by the body B is always equal and opposite to that of B by A, the work done by on A by B is not necessarily equal and opposite to the work done by B on A. புரியுதா? புரியுதா? என்னடா ஒரு நிமிஷம், 5 கிலோ வந்துச்சு. ஓகே. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஃபோர்ஸ் அப்ளைட் பை ஏ ஆன் பி வந்து ஈக்குவல்னாலும் டு வாட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த ஃபோர்ஸ் அப்ளைட் பை பி ஆன் ஏனாலும் ஒர்க் டன் பை ஏ ஆன் பியும் ஒர்க் டன் பை பி ஆன் ஏவும் நீட் நாட் நெசசரிலி பி ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இது புரிஞ்சுதாடா? இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து இது உனக்கு கிளியரா? எஸ். இப்போ அடுத்து இது வரைக்கும் பார்த்துட்டோம். கரெக்டா? அப்புறமா கைனடிக் எனர்ஜி பார்க்க போறோம். ஓகேவா? என்ன பார்க்க போறோம்? கைனடிக் எனர்ஜி. நம்ம முன்னாடியே நோட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m has velocity v னா அதோட கைனடிக் எனர்ஜி வந்து ½ mv². இது வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அங்க டிஃபைன் பண்ணும்போதே தான் சொன்னாங்க. இது எப்படி வந்துச்சு அதெல்லாம் நீ வந்து கேட்காத. ஓகே. ஒரே ஒரு நிமிஷம், வீட்டில் கால் பண்ணுறாங்க. மம்மி கிளாஸில் இருக்கேன் மீ. தேங்க்யூ மீ. கிளாஸில் இருக்கேன் கூப்பிடுறேன். ஓகேவா? எங்கள் பாட்டி கால் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போது கைனடிக் எனர்ஜி வந்துட்டு ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ½ mv² வந்துட்டு ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் an object is the measure of the work an object can do by virtue of its motion. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. சார், I will see recorded session. Sorry sir, I have to go to school. Okay ma, don't worry. You can see the recorded session after this. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்ஷயா, பாய். See you after school. ஈவினிங் பார்ப்போம். ஈவினிங் நான் இருக்க மாட்டேன்.
ஈவினிங் வந்து மேம் பார்ப்பாங்க, சூப்பர் சார் பார்ப்பாங்க. டோன்ட் வரி, ரெக்கார்ட் செஷன் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கூட கைனடிக் எனர்ஜி ஒரே ஒரு நிமிஷம்டா, இன்னொரு கால். ஹலோ அத்தை, கிளாஸில் இருக்கேன் அத்தை முடிச்சுக்கோ. ஓகே, இப்போ kinetic energy or scalar quantity. The kinetic energy of an object is a measure of the work an object can do. Okay, another kinetic energy na measure of work an object can do. எப்படி என்ன மாதிரி measure of work an object can do? By virtue of its motion. ஓகேவா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்கிறதுனால அதால பண்ணக்கூடிய ஒர்க் தான் வந்துட்டு கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஆர் அதோட மெஷர். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி தட். ஓகேவா? கைனடிக் எனர்ஜினா ஒர்க்கா சார் அப்படின்னு கேட்காத. ஒரு ஆப்ஜெக்ட் நகர்ந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். அந்த கைனடிக் எனர்ஜினால அதால வந்துட்டு ஒரு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை செஞ்சு கொடுக்க முடியும். புரியுதா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் வெரி சிம்பிள்? பாய் அக்ஷயா, பாய். போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த நோஷன் வந்துட்டு இன்ட்யூட்டிவா நமக்கு ரொம்ப நாளா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம். ஓகே சார், தேங்க்யூ சார், ஹாப்பி பர்த்டே. ஓகே சார், கேன் ஐ லீவ்? ஐ ஹேவ் டு கோ டு சாரி சைலண்ட். நான் பார்க்கல, நீங்கள் போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க. நானும் ஒரு பாதி லெசனோட நானும் நிப்பாட்டி வைக்கிறேன். ஓகேவா? ஐ வில் ஆல்சோ ஸ்டாப் திஸ் ஆஃப்டர் ஹாஃப் அ லெசன் ஸோ தட் 7:30க்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிரும்டா பசங்களா. சரியா? என்னது 7:30க்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். அதனால 7:30க்கு ஒரு பசங்க கிளம்பு போயிடுவாங்க. 7:15 7:30க்கு. ஸோ மேக்ஸ் 7:30 வரைக்கும் எடுக்கிறேன். அப்புறமா நம்ம வந்து நிறுத்திடலாம். ஷைலன், தேங்க்யூ ஃபார் விஷிங் மீ ஹாப்பி பர்த்டே. யூ கேன் கோ டு ஸ்கூல். சரியா? ஓகேவா? இப்போ என்னவா ஒரு ஸ்ட்ரீமோட கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி அதோட என்ன கால்குலேட் பண்ணுறாங்க? கால்குலேட் பண்ணல. ஸ்ட்ரீமோட கைனடிக் எனர்ஜியை கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குமா? நீ வந்துட்டு இந்த இதுலலாம் பார்த்துருப்ப, பக்கெட் மாதிரி வச்சுருவாங்க. பக்கெட் மாதிரி வச்சு ஒரு விண்மில் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தண்ணி பக்கெட்டில் ஃபில் ஆகி அப்படியே வந்து அந்த விண்மில் இப்படி சுற்றி விடும். அந்த ரொட்டேஷனல் மோஷனை வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு, கார்ன்லாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்வேதா, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. இப்போ செயிலிங் ஷிப்ஸ் வந்துட்டு விண்டோட கைனடிக் எனர்ஜி. கரெக்டா? விண்ட் வந்து மோஷன்ல இருக்கு, அதுக்கு ஒரு மாஸ் இருக்கு. அதனால வந்துட்டு இட் ஹாஸ் த கெப்பாசிட்டி டு டூ சம் ஒர்க் விச் இஸ் கிவன் பை 12 mv². அதை வச்சு வந்துட்டு ஷிப்ஸ் எல்லாம் செயில் பண்ண வைக்கிறாங்க. எஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக்னா என்னதுரா? தே யூஸ் வாட்டர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? ஆனால் அது வந்துட்டு ஏன்னா மூவிங் வாட்டர், அந்த வாட்டர் ஃபால்லாம் அது தண்ணி விழும்போது வாட்டர் இஸ் மூவிங். ஸோ இட் ஹாஸ் சம் கைனடிக் எனர்ஜி. அதை வச்சு வந்துட்டு தே ஆர் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? இப்போ Table 5.2 lists kinds of kinetic energies for various objects. ஓகேவா? இங்க பார், இதெல்லாம் மாஸ், இதெல்லாம் டைம். ஓகேவா? இது மாஸ், இது டைம்னா 12 mv² பண்ணா உனக்கு இந்த வேல்யூஸ்லாம் வருதா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ½ mv². இது எல்லாத்துக்கும் பண்ணி இது செக் பண்ணிட்டு, செக்னா வந்து செக்டுன்னு அனுப்புங்கடா. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் ½ mv² பண்ணி வேல்யூ கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? இங்க பார், அவனுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் எனக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். யூ ஹாவ் 6 திங்ஸ். காரு, ரன்னிங் அத்லெட்டு, புல்லட்டு, எல்லாத்துக்குமே எனக்கு வந்துட்டு யூ கிவ் மீ த வேல்யூஸ். இவனுக்கு எல்லாமே 2 significant figures கொடுத்துருக்காங்களா? எனக்கு 3 significant figuresக்கு எனக்கு வந்து வேல்யூ கொடுங்கடா. For all 6 of these quantities, டக்குன்னு give me the value up to 3 significant figures. Come on. பண்றீங்களா? 3 significant figuresக்கு இது எல்லாத்துக்கும் எனக்கு வந்துட்டு வேல்யூ கொடுக்கணும். கமான். ட்ரை. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன வருது?
3 significant figures calculate பண்ணா 6.25 into 10 power 3 வருதா? எப்படிரா 6.3 into 10 power 5 வருது. அப்போ 6.25 into 10 power 5 தானே வரணும். எஸ் 625000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி ஓகேடா, ஃபுல் ஆன்சரே கொடுங்கடா. வெரி குட். ஓகே ஓகே, ஃபுல் ஆன்சரே கொடுங்க. 625 625 6.25 625 into 1000 இன்னும் ரொம்ப அதிகமான நம்பராக வருமேடா. யோசிச்சு கொடுங்க. 6.25 into 10 power 5 is the correct answer. Okay, okay. What about the next one? Half mv square. யார் பண்றா? Half into 70 is 35. Okay, அது வந்து அப்படியே கரெக்டாக தான் இருக்கு. 3.5 into 10 power 3 அப்படியே வச்சுக்கலாம். Go to the third one. 625 into 10 power 3 யும் கரெக்ட் தான்டா. சாரிடா. எஸ்டா எஸ்டா. 625 into 10 625 into 10 power 3. Yes. 3500. Yes, Takana. 3500. 1, 2, 3. Yes, 3500 is the correct answer. அடுத்த இதுக்கு என்னடா? புல்லட்டுக்கு என்ன? புல்லட்டுக்கு என்ன? $3,000 அப்படி சொல்லியிருக்காங்க. எஸ், 3000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் வாட் அபவுட் 4 ராக்கண்ணா? 4 என்ன? ஹாஃப் இன்ட்டு மாஸ் 0.5 into 14 தானே வரணும். 0.5 into 14 வந்து 7 தானே. ஹாஃப் இன்ட்டு ஓகே ஸ்கொயர் பண்ணும். 14 ஸ்கொயர் பண்ணும். 196 தானே 14 ஸ்கொயரு. அதை வந்து ஹாஃப் பண்ணா 196 ஹாஃப் பண்ணா என்னடா வரும்? 98 வரும். அதுதான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 100ன்னு எழுதியிருக்காங்க. சரியா? 4th ஒன் எங்கடா? யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. நான் சும்மா அப்படி பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். 14 ஸ்கொயர் 196. அது அப்படியே ஹாஃப் பண்ணால் 98. அதுதான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்னடா இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? ஓகே, 3 தான் இப்போ பண்ணியிருக்கீங்க. 3000. ஓகே, 3000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ஒன்? எஸ் கரெக்ட். 98 கரெக்டா? அடுத்து மீதி 2. ஹாஃப் இன்டூ 9 9s are 81. அடுத்த கால்குலேஷன் கொஞ்சம் பெருசா இருக்குடா. எஸ், 98 சொன்னவங்கலாம் ஆர்கியூஸ் என்னன்னு தெரியல பேர், பட் அஃபிஷியல். வெரி குட். ஸ்வேதா வெரி குட். தியாகு வெரி குட். நவ் வாட் எல்ஸ் இஸ் தேர்? அடுத்து என்னடா? half into 9 into 9 into 3.5. சரி ஓகே, உங்களுக்கு இது எக்ஸசைஸ் புரிஞ்சுல? ஈஸி தானே, பண்ணிடுவீங்களே. மீதி நீங்களே பண்ணிடுங்க. ஓகேவா? சும்மா மேக்ஸ் கால்குலேஷன் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. போதும். இந்த சம் ஆன்சர் பண்ணுங்கடா. சம் ஆன்சர் மறைச்சிடுறேன். இந்த சம் படிக்க முடியுதா? இந்த சம்முக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ போதும் கைஸ், ப்ளீஸ் ஸ்டாப். இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போதும். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, எனக்கு இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. ஓகே, என்னது? ஒரு பேலிஸ்டிக் டெமான்ஸ்ட்ரேஷன்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு புல்லட் ஃபயர் பண்றாராம். ஆஃப் மாஸ் என்ன மாஸ்டா? ஆஃப் மாஸ் 50 grams. சரியா? என்னது? ஆஃப் மாஸ் 50 grams வந்துட்டு அவர் ஒரு புல்லட் ஃபயர் பண்றாரு. வித் ஸ்பீட் 200 m/s. 141.75 ஆண்டா இதுக்கு. ஓகேவா? இது என்னது? இதுக்கா? இல்லை, அடுத்ததுக்குன்னு நினைக்கிறேன். இது 98 தானே பார்த்தோம். இது 141.75. சார் ஜூம் ப்ளீஸ். படிக்க முடியுதா? இரு, நான் ஆன்சரை மறைக்க பார்க்குறேன். ஓகே, இதுக்கு போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். Come on, give me the answer for this. Hi Patu Ladu.
ஏய் பட்டுல டூ உன் டவுட் நான் பார்த்துட்டேன்டா ஓகேவா அதை உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புறதுன்னு எனக்கு தெரில நான் வீடியோ போடும்போது நீ பார்த்துக்கிறியா இல்லை உனக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலாவை நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து உனக்கு அனுப்பிவிடவா YCM இப்படி தாண்டா வந்துச்சு அப்படின்றத நான் உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புவா ஓகேண்ணா ஓகே சொல்லு இல்லை நான் இல்லை சார் நீங்கள் வீடியோ எடுக்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன் இதுக்காக தனியாக நீங்கள் வீடியோலாம் எடுக்க வேணாம் அப்படின்னாலும் லெட் மீனோட இந்த மீன் டைம் எல்லாரும் இந்த சம்மை சால்வ் பண்ணுங்க எவ்ரி ஒன் சால்வ் தி சம் இந்த மீன் டைம் டக்குன்னு கமான் ஓகே அண்ணா ஓகேடா வெரி குட்ரா சார் இமர்ஜென்ட் ஸ்பீட்னா என்ன சார் இமர்ஜென்ட் ஸ்பீட்னா ஒரு இங்கே பார் இமர்ஜிங்னா என்னடா இமர்ஜிங்னா வந்துட்டு அதுலேயோ இருந்து வெளில வருது கரெக்டா என்னது இமர்ஜிங்னா என்னது அதுலேயோ இருந்து வெளியே வருது கரெக்டா என்னது இமர்ஜிங்னா கம்மிங் அவுட் ஆஃப் சம்திங் ஸோ ஒரு மீடியம்ல இருந்து ஒரு லைட் ரேவோ எதுவோ வெளில வருதுன்னு வச்சுக்கோ வெளில வரும்போது அதுக்கு இருக்க வெலாசிட்டி இருக்குல்ல அது பேர் தான் வந்து இமர்ஜென்ட் வெலாசிட்டிடா சரியா என்னது இட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் இட் ஹஸ் பாஸ் த்ரூ மீடியம் ஒரு மீடியமில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வெலாசிட்டி வரும்ல அது பேர் தான் வந்து இமர்ஜென்ட் ஸ்பீட் ஆர் இமர்ஜென்ட் வெலாசிட்டி நான் YTயில் பார்க்குறேன் ஓகேடா சூப்பர்டா பார்த்துரு அப்படி பார்த்தும் உனக்கு புரியலன்னா ஜஸ்ட் கெட் டு மீ நான் உனக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து அனுப்பிடுறேன் சரியா 63.2 சார் பார்க்கலாமா சூப்பர் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் சாரி V ஸ்கொயர் is equal to 2 into 100 by 0.05 பக்காடா இல்லை சாரி V is equal to V square is equal to very good சூப்பர் எப்படி போட்டிருக்காங்கடா ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்துடலாமா வாட் இஸ் த கொஸ்டின் ஒரு பாலிஸ்டிக்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு புல்லட் ஃபயர் பண்றாங்களாம் ஆஃப் மாஸ் 50 grams வித் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீட்ல ஃபயர் பண்றாங்க 200 meter per second on a soft plywood of thickness 2 centimeter. The bullet emerges with only 10% of its initial kinetic energy. What is the emergent speed of the bullet? ஓகேவா அதாவது இங்க பாரு ஒரு புல்லட்டை வந்துட்டு உள்ள ஃபயர் பண்றாங்கல்ல ஃபயர் பண்ணிட்டு அது அந்த பிளைவுட் உள்ள போயிட்டு இப்படி வெளில வரும்ல வெறும் 2 centimeter தான் திக்னஸ் ஸோ இட் வில் கோ இன் அண்ட் இட் வில் கம் அவுட் அப்படி வரும்போது அது வந்து 10% ஆஃப் இனிஷியல் கைனடிக் எனர்ஜியோட தான் வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ எமர்ஜென்ட் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இது எமர்ஜென்ட் ஸ்பீட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க இப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்ன இனிஷியல் கைனடிக் எனர்ஜி பாரு 1000 joules கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஆனால் புல்லட் வந்து எமர்ஜ் ஆகும்போது வெறும் 10% ஆஃப் தி எனர்ஜி தான் எடுத்துகிட்டு வரும்னு சொல்கிறதுனால தான் இட் பிகம்ஸ் 100 டைம்ஸ் 10 பண்ணால் 1000 வந்துடும் சரியா ஸோ ½ mv² வந்து 1000 வருது ஆனால் அது வந்துட்டு 10%னால 100 joules தான் வருது அப்போ எமர்ஜென்ட் ஸ்பீட் வந்து VFன்னு வச்சுக்கிட்டா ½ mv² ஈக்குவல்ஸ் அந்த ஃபார்முலாவில் போட்டனாலே உனக்கு ஆன்சர் கிடச்சிருது ஸோ ஸ்பீட் இஸ் ரெடியூஸ் பை அப்ராக்சிமேட்லி 68% ஓகேவா என்னது ஸ்பீட் வந்து அப்ராக்சிமேட்டாக 68% வந்து குறைஞ்சிருதான் பட் நாட் பை 90%. ஏன் அதோட இனிஷியல் 10% ஆஃப் த கைனடிக் எனர்ஜியோட தான் வெளில வருது ஆனால் ஸ்பீட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஸ்பீட் வந்து 68% குறைஞ்சிருச்சு அதுதான் அவங்க சொல்ல வராங்க ஓகே அந்த சம்மில் இருந்து வெளில எடுத்துக்க வேண்டியது அதுதான் சார் நான் 11 தான் படிக்கிறேன் வால்யூம் 1 படித்தா போதுமா அது எப்படிடா போதும் நீயே மனசாட்சி தொட்டு சொல்லு அது எப்படி போதும் வால்யூம் 1 படித்தா அதெல்லாம் போதாது சரியா ஃபுல்லாக தான் படிக்கணும் 100 joules எடுத்துறாங்கண்ணா 100 joules கரெக்ட் ஏன்னா அது வெறும் 10% ஓகேவா சரிடா ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ் வந்துட்டு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் உனக்கு இப்போ நீ ஸ்கூலுக்கு போகல ஸ்கூலுக்கு போகிறல்ல எல்லாருக்கும் மோஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போவீங்கல்ல ஓகே 7:30 ஆக போகுது ஸோ இதோ இங்கே வந்து இதை நிப்பாட்டினேன் இங்கே நிப்பாட்டிட்டு உனக்கு யோசிச்சு பார்க்க மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஓகேவா உனக்கு யோசிச்சு பார்க்க மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை நீ வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு படிச்சேன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு ஃபிசிக்ஸில் வந்து உனக்கு நெக்ஸ்ட் லெவல் அன்லாக் ஆகும்டா ஓகேவா என்னது ஃபிசிக்ஸில் மேக்ஸில் எல்லாத்துலேயுமே உனக்கு நெக்ஸ்ட் லெவல் அன்லாக் ஆகும்டா அது என்னன்னு பார்த்துடலாமா அது என்னன்னு பார்த்துடலாமா
del x by del t னா என்னடா? What is del x by del t? It is known as the average velocity. கரெக்டா? இது instantaneous velocity calculate பண்ணனும். Limit del t tends to 0. Del x by del t equal to dx by dt. இது இருக்கா? அதுவே இங்க என்ன இருக்கு பார். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆர் என்ன சிமிலாரிட்டி, இது ரெண்டுத்துக்கும் பிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்றத நீ ஸ்கூலுக்கு போயிட்டே யோசிப்பியோ, சாப்பிட்டுட்டே யோசிப்பியோ, வேற ஏதாவது படிச்சுட்டே யோசிப்பியோ, என்ன வேணாலும் பண்ணு. சரியா? ஆனா இதுக்கும் என்ன சிமிலாரிட்டி இருக்கு, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, பிசிக்கலா இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம், பிசிக்கலா இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன மாத்திருக்காங்க அப்படின்றத நீ யோசிச்சுட்டே போயிட்டு படி, ஸ்கூலுக்கு போ, சாப்பிடு, என்ன வேணா பண்ண, முடிச்சுட்டு வா. நம்ம இதை இன் டீடைல் வில் டிஸ்கஸ் திஸ். இட்ஸ் a very interesting concept. Repeat once again sir. இங்க பாருடா, இங்க வந்துட்டு லிமிட் del t tends to 0 del x by del t இருக்கு. சரியா? அது வந்து dx by dt ஆகுது. இங்கேயும் அதே மாதிரி லிமிட் del x tends to 0 அப்படிதானே இருக்கு இருந்துட்டு. ஆனா சம்மேஷன்லாம் வருது. ஃபர்ஸ்ட் எதுக்கு சம்மேஷன் வருது, அதுக்கு பிசிக்கலா அர்த்தம் என்ன? ரிப்பீட் ஒன்ஸ் அகேன் சார். இங்க பாரு, இதுக்கு பிசிக்கலா ஒரு மீனிங் இருக்குமா? அது என்னன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இது உனக்கு தெரியும். அதே மாதிரி இதுக்கும் பிசிக்கலா ஒரு அர்த்தம் இருக்குமா? அந்த அர்த்தம் என்ன அப்படின்ட்டு யோசி. சரியா? அந்த அர்த்தம் என்ன அப்படின்ட்டு யோசி. அப்புறமா அதை எதனால இப்படி இந்த லிமிட் வச்சு எதனால டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத யோசி. ஓகேவா? என்னதான், ஏன்னா இதை உனக்கு பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்னு தானே இருக்கு. இது எனக்கு என்னன்னே புரியலடா அப்படின்னு தானே இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதனால இதை பத்தி நீ யோசி. அதான் உனக்கு ஹோம்ஒர்க். யோசிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு தெம்பாவா, இதை வந்து கிளியர் பண்ணிடலாம். இதில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நேற்று நான் படிக்கும் போது தான் நானும் படித்தேன். சரியா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அதை நான் உனக்கு வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கும்போது உனக்கு நான் சொல்றேன். ஓகேவா? சரியா? ஓகேடா. until I see you all in the next class. சார் ஆன்சர் காட், ஆன்சர்லாம் நீ காட்லாம் இல்லை, அதில் இன்னும் டீட்டெயிலாக யோசிக்க நிறையா இருக்கு. நான் அடுத்த வாட்டி வந்துட்டு பேசும்போது நான் பேசுறதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா யூ காட் தி ஆன்சர். ஓகேவா? ஆனால் நான் பேசுறதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியலனா நீ அவசரப்படுற. ஓகேவா? இதை நீ ஃபுல்லாக புரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். சரியா? பார்க்கலாம்டா. அது கம்ப்ரெஷன்லாம் ஸ்ட்ரிங் வந்து கடைசி தான். இங்கே பார், இஃப் யூ ஆர் நோட்டிஸ்ட், இங்கே பார், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங்லாம் கடைசியில் தான் வருது. ஸோ நம்ம அதை வந்து பார்ப்போம். ஆமாண்டா, என்னன்னே தெரியல, இருமல் வந்துட்டே இருக்கு. ஈவன் ஐ எம் நாட் ஷுர் வாட் இஸ் ராங். சரியா? ஓகே, இப்போ கிளாஸ் முடிஞ்சிருச்சு. I'll see you all in the next class. Until then I'll be waiting. நம்ம வந்துட்டு மோஷன், லாஸ் ஆஃப் மோஷன் பார்த்தீங்களாடா? லாஸ், ஆமாண்டா. டே ஆன்சர்னா சார் 68%. அது என்னடா 68%? எஸ், இந்த கொஸ்டினுக்கு 68% இஸ் த ரைட் ஆன்சர். Oopsie daisy. %68 தான்டா ரைட் ஆன்சர். 68% எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்களாடா? ஓகே ஓகே ஓகே, வெயிட். ஹவு இஸ் இட் 68%? ஸ்பீட் எவ்வளோடா இருந்துச்சு? இனிஷியல் ஸ்பீட் என்னடா? 200 m/s. ஃபைனல் ஸ்பீட் என்னடா? 63.2. அப்போனா எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 63.2 by 200. கரெக்டு தானே? இங்க பாருடா, 63.2 by 200 பண்றா. ஈக்குவல்ஸ் 31.6%. ஓகேவா?
ஸோ ஃபைனல் ஸ்பீடு வந்து 31.6%. அப்போனா எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 68.4% குறைஞ்சிருக்கு. கரெக்டா? எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 68.4%. 6 பண்ணிட்டு 8 பண்ணால் 99.6 இருக்கும். 0.4 பண்ணால் டோட்டலாக 100% ஆயிரும். புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? தேங்க்யூ ஆர்சிஎஸ் ஏதோ ஒன்று எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. பட் தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்டா. சரியா? தேங்க்ஸ். இது புரிஞ்சிச்சா? இது புரிஞ்சிச்சா? 31.6%. 63.2/200 200 பண்ணினா உனக்கு 0.316 வரும், which is 31.6%. அப்போ உனக்கு 68.4% குறைஞ்சிருக்கு. கரெக்டா? அதுதான், வேறு எதுவும் இல்லை. சரியாடா? ஓகே, இதை பற்றி யோசிச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு வாங்க. நல்லா டீப்பாக டீட்டெயில்டாக யோசிங்க. சரியா? ஓகேடா தியாகு, நோ இஷ்யூஸ், நோ வரிஸ். I'll see you all in the next class டா. சரியா? கிளம்பா சார். பாய்டா. Until I see you all in the next class, I'll be waiting. சரியா? பர்த்டே விஷலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. நான் ஒன்றும் செலிப்ரேட்லாம் பண்ண போகிறதில்ல. நான் பாட்டு ஜாலியாக கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்து போகிறேன். ஓகேவா? இதோட உனக்கு மேட்ரு தெரியுமா? நான் வந்துட்டு நல்லா அலாம்லாம் வச்சேன் 4:50க்கு. நான் எப்பயுமே 6 o'clock கிளாஸ்னால் 4:50க்கு அலாம் வச்சு எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு, அலாம் அடிக்கிறதே தெரியல. திடீர்னு நீங்கள் யார் ஏதாச்சும் யோசிச்சிங்களா, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரிலடா. ஆனால் டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டேன்டா. சுபஸ்ரீ, தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். நீங்களாம் விஷ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 6 மணிக்கு எழுந்திரிச்சேன்டா. 6 மணிக்கு எழுந்திரிச்சு டப்புன்னு கிளம்பி ஓடி வந்துட்டேன். ஆனால் வந்துட்டேன். ஓகே, அலாம் அடிக்கல. ஆனால் தட் இஸ் த ப்ராப்ளம். ஐ ஸ்லெப்ட் நைட்டு. இவனுங்க ரூம்மேட்ஸ் வந்து பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக சாப்பிட வச்சு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் அலாம் வச்சு தான் படுத்தேன். லைட்டாக லேட் ஆகிடுச்சு. ஐம் சாரி ஃபார் தட். சரிடா, கிளம்பா சார். Until I see you all in the next class, I'll be waiting. Bye. Thanks.